கை வச்சு வேறு கேமரா போடுறது வேறு கை பார்த்தீங்களா கிட்ட எடுத்து போனால் கை இருக்குது இவங்க அது வருங்க பார்த்தீங்களா இவர் லாக் பண்ணுறதுக்கு. ஆமாங்க இல்லைங்க ஆமாங்க கொட்டிது. ரெண்டு பூமிட்டு போச்சு. கரி மீனா த ஸ்டேட் ஃபிஷ் ஆஃப் கேரளா வாங்க. ஸ்டேட் ஃபிஷ் ஆஃப் கேரளா கரி மீன். என்ன இந்த கரி மீன் பாருங்க, இதுதான் அது கரி மீன். இந்த கும்பலாக இருக்குது, தூண் எல்லாம் கும்பலாக இருக்குங்க. பயந்து ஓடுதுங்க, நீட்டாக எடுக்கலாம்னு பார்த்தேன். இங்கே ஓடுது, இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இங்கே இருந்து பார்த்தேன் சம்பளம் இருக்குதுங்களா? எப்படி பண்ணிக்கிறாங்க எதுவும் ஸ்பேசஸ் சம்மாங்க. இங்கே இருக்க பாருங்க கல் கூட இருக்குது, கல் மாதிரி. இது மெலிஸ்த சம்மளம் தான் வேண்டாம். ஸ்னேக்கோட ஹெட்டு மாதிரி ஆஃபீஸ் இது. கிராப் பாருங்க, மட் கிராபா. இங்கே கிராபு இங்கே இருக்கு பாருங்க, ஒரே ஒரு கிராப் இருக்கா. எவ்வளோ பெருசாக இருக்குங்க. எவ்வளோ கேமரா எடுத்து போனாலே கை போட்டு கடிச்சிடலான்னு பாருது, முடியாது கண்ணா. ரெடியாக இருக்குது கட்டாக போட்டு கை வச்சு வேறு கேமரா போடுறது வேறு கை பார்த்தீங்களா கிட்ட எடுத்து போனால் கை இருக்குது இவங்க அது வருங்க பார்த்தீங்களா இவர் லாக் பண்ணுறதுக்கு. தூரத்தில் வந்து பார்த்தா சைலண்டாக இருக்குது, கிட்ட எடுத்து போனால் ரெடியாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் இவருங்க கிட்ட வரேன் இவருங்க இங்கே பாருங்கள் எழுதிட்டு பாருங்கள். அட்டாக்கில் ரெடியாக இருக்குது. பாருங்கள் சேம் பல்லு மாதிரி இருக்கு பாருங்களேன். அதனால தான் கை வச்ச பண்ணே கை கட்டாகிற அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. பல்லு பாருங்கள் அப்படியே. அதனால் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறதுனால தான் அது கையை வெட்டிடுறது. போஸ் குடிச்சு இறக்கிடுச்சு. இப்போ பக்கத்துலேயும் போடுறேன். இங்கே தெரிஞ்சு போச்சு, உள்ளே வர மாட்டான். இங்கே ஒரு மீனுக்கு ஆனால் போர்டே போடல, மீன் இருக்குது.
ஸோ ஆல்மோஸ்ட் எண்டு வந்தாச்சுங்க. இல்லை இந்த கடைசி அக்வேரியம் இது மட்டும் தான் ஓப்பனில் வச்சுக்கிறாங்க இங்கே அக்வேரியம் வந்து. ஸோ இதுதாங்க எண்டு. இங்கே பாருங்கள், கீழே இருந்து ஒரு ஃப்ளோராக மேலே ஏறி 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 இந்த இடத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறம் இங்கே டோர் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் மதியம் போகலாம். பட் ஆனால் இங்கே பாருங்கள், தூணு இருக்குது, அப்படியே ஜாயின் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாங்க. மேபி ஃப்யூச்சரில் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பாருங்கள், ஏன்னா இன்னொரு ஃப்ளோர் போகிற மாதிரி ரெடியாக வச்சுக்கிறாங்க. மேபி ஃப்யூச்சரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இப்போ தெரில எப்படின்றது. இப்போ என்ன பாருங்கள், என்ன கிணறு பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நடந்து வந்தோம். ஸோ எக்ஸிட் பார்த்திங்கன்னா அப்படியே படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பீச் சைடில் ஒரு நல்ல இது. குழந்தைங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா 15 rupees தான் டிக்கெட் சார்ஜு. ஸோ இதே அடல்ட்ஸ் வந்தீங்கன்னா 30 ரூபா, 30 rupees தான் வாங்குகிறாங்க. ஸோ கேமராக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் இல்லை, ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ஒரு விசிட்டை போட்டு போகலாம். பட் டைமிங்ஸ் நான் அப்பயே சொன்ன மாதிரி தாங்க, 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஈவினிங் ஒரு 5:30 6 o'clock இந்த மாதிரி. ஸோ ஒன்றே அந்த க்ரௌட் இல்லைங்க அவ்வளோவா. நிறைய பேர் தெரியலையா இல்லை என்னடா இதெல்லாம் பார்க்குறதுன்னு யோசிக்கிறாலும் தெரில. பட் அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. ஸோ அப்படியே இறங்கி 2 ஃப்ளோர் வந்துட்டேன் கீழே. இங்கே பாருங்கள், மேலே வந்து இறங்கி கீழே போய்ட்டு போவாங்க. ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட்டிக்கிறாங்க, ரவுண்டாக சர்க்கிள் அப்படியே ரவுண்ட் அடிச்சு போகிற மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், போர்டே போட்டாங்க, இது தான் வே அவுட் வார்க்கலா அக்வேரியம். ஸோ வந்தாச்சு எண்டுக்கு. நாங்கள் பாருங்கள், இங்கே என்ட்ரிக்கு வந்துட்டு நான் அப்படியே மேலே போயிட்டேங்க. அப்படி மேலே போயிட்டு இங்கே நான் கீழே பார்க்கல, அந்த சைடில் இருந்துச்சு அக்வேரியம்கெல்லாம். ஸோ அப்படியே பார்த்துட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இது என்ன மீனுன்னு தெரியலைங்க எல்லாம். இங்கே பாருங்கள், நான் ஏதோ பொறிகிரி சாப்பாடு எதுனா போட போகிறேன் எல்லாம் என்கிட்ட வந்துச்சுங்க. தம்பி என்கிட்ட இல்லைம்பா. இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபுட்ஸ் இருந்துச்சு. கேமரா உள்ளே விட்ட உடனே ஏதோ சாப்பாடு போடுறான்னு பொருள் வந்துட்டு இருக்குங்க. ஈவன் பாருங்கள், எக்ஸிட்டில் கரெக்டாக ஒன்று இருக்குது. ஜெல்லி ஃபிஷ்ஷுங்க. ஓ, இதுதான் நான் பார்த்தேன் ஜெல்லி ஃபிஷ்ஷு. என்னன்னா அது ஜெல்லி ஃபிஷ்ஷுன்ட்டு கடைசியில் பார்த்துட்டேன். நல்ல வேலை இங்கே பார்த்தாங்க, இல்லைன்னா அப்படியே போயிட்டு தான் வேஸ்ட் ஆகிட்ருக்கோம். பாருங்கள், ஜெல்லி ஃபிஷ் அதோட மொத்த டீட்டெயில்ஸ் பண்ணுங்கள். இந்த ஜெல்லி ஃபிஷ் என்பது நீங்களே மாறுங்க. லைட்டுன்னு வந்து ஒரு வேறு உள்ள
இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. Jellyfish take over the ocean. ஒரு கண்ணு இருக்கா என்ன கண்ணுலாம் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இது என்ன ஃபுட்டு சாப்பிடுமா சாப்பிடாதா ஒன்றுமே தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் ஒரு வாட்டி பார்த்துங்க. இப்போ என்ட்ரி ஆகி இப்போ பாருங்கள் 3 ரவுண்டு சுற்றி படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வந்தாச்சு. டெலிஃபிஷ் கடைசி வச்சுக்கிறாங்க. அப்படியே எக்ஸிட் வந்தேன். ஸோ அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் அந்த பில்டிங் பாருங்கள். ஸோ அந்த சைடு தான் வந்தோம். நம்ம பைக் பார்த்தீங்களா, அங்கே கார் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிற பாருங்க. பைக் செடி கிளம்ப தெரியாது. இப்படி தான் வந்தோமே நம்ம பில்டிங் தான் உள்ளே அப்படி வந்தோம். ஸோ அப்படியே கடல் வியூ காட்டும் இல்லையா. ஸோ அங்கே ஒரு பிரதர் இருந்தார். ஸோ அவர்கிட்ட அப்படியே ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு கிட்ட வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னேன். சரி போயிட்டு வாங்க. அந்த பக்கம் என்ட்ரி நீங்கள் பீச்சுள்ள போக முடியாது. நாங்கள் பீச்சுள்ள போக மாட்டாங்க, சும்மா அப்படி போய் கடலை பார்த்துட்டு வரேன். சரி ஓகே போயிட்டு வாங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், குழந்தைங்க ஆடுறதுக்கு பார்க் மாதிரி செட்டப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே போய் உக்காஞ்சி ரசிக்கிறதுக்கு போகிறாங்க. கிட்ஸோடு வந்தீங்கன்னா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மேபி இங்கே எதனா ஃபங்க்ஷன் கூட பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் மேடை போடுறாங்க, மேடை இருக்குது. ஸோ மேபி எதனா ஃபங்க்ஷன் மாதிரி எதனா பண்ணலாம், செட்டப் எதனா. ஸோ அப்படியே அதை நான் உங்களுக்கு எங்கடா போடுறேன்னு கேட்குறீங்களா. ஸோ அந்த மேலே பாருங்கள், அதுதான் 3 ஃப்ளோர். அங்கேருந்து தான் நம்ம மீன் அக்வேரியம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நான் காமிச்சேன். அந்த அக்வேரியம் அந்த பீச்சோட வியூ இங்கேருந்து தான் காமிச்சேன். ஸோ அந்த பீச் உங்களுக்கு காட்டிடலான்னு தான் இப்படி நடந்து கீழே போயிட்டுருக்கேன். ஸோ பீச்சை பார்க்க ஆர்வமாக இருக்கா இல்லைன்றீங்களா? சரி, எனக்கு ஆர்வமாக இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். என்னங்க இது ஏதோ உள்ளே இப்படி போயிட்டு எப்படி வருதா? நம்மளை போனால் திட்டுவாங்க. ஒன்றும் இருக்கு உள்ள. ஓகே, படிக்கட்டு ஏறுனா பீச் வந்துடும். டடன் டடன் டன் ஏறி வந்தாச்சு. பாடி இங்கே பாருங்க. பா அந்த கரெக்டாக தான் சொன்னார், பீச்சுக்கு போகிறதுக்கு வழி இல்லைட்டு. ஏன்னா ஃபுல் சுத்தோரம் காம்பவுண்ட் போட்டுக்கிறாங்க. இந்த காம்பவுண்ட்னால நம்ம எங்கேயும் போக முடியாது. ஃபுல்லாக அந்த கடலோட தான் பாருங்கள். ஃபுல்லாக அந்த கடல் வழியை கடல் சத்தம் கேட்குதுங்களா? இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? த பில்டிங். அவங்க வந்து நடந்து வந்தேன் இந்த பீச்சை பார்க்க. கடல் ஒட்டியே பண்ணிக்கிறாங்க. ஸோ பார்த்துட்டிங்களா கடலை? இன்னும் கிட்ட போக பார்த்தா இங்கே வழி இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உள்ளே சுற்றி காமிச்சிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உள்ளே அந்த பக்கம் சுற்றி காட்டில் கடல்னாக்கா வழி இல்லை. ஸோ இது கீழே இறங்கி வந்தாச்சு. ஸோ இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த ப்ரைஸ் டிக்கெட்டு இன்னொரு சொல்லிடுறேன். 30 ரூபா ஒருத்தருக்கு. இதே குழந்தைங்கனாக்கா ஒரு 15 ரூபா வாங்குறாங்க. ஸோ கேமரா வந்து ஃப்ரீ. ஸோ அது பிரச்சனை இல்லை. கேமரா வேணால் எடுத்துகிட்டு போகலாம், வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதுக்கு காசு கிடையாது. 3D தேட்டருன்னு ஆரம்பிச்சுக்கிறாங்க.
ஸோ மேபி அது ஆளுங்க யாரும் இல்லாததுனால எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க போல். மேபி இதே நீங்கள் ஒரு 10 பேர் போகிற மாதிரி தான் 250 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் 3D தியேட்டரில் போகலாம். ஸோ அதை தவிர்த்து இங்கே குழந்தைங்கள ஆகிறதுக்கு பார்க் மாதிரி செட்டப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் கொண்டு டைம் ஸ்பெண்ட் போகலாம் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா. ஸோ ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ வார்க்கலாவில் இதான் முதல் பிளேஸ் என்ட்ரி. ஸோ இன்னும் சில பிளேஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாமே பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் நீங்கள் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ யாராவது வர முடியலன்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வார்க்கலா வந்து பார்த்திங்கன்னா மினி கோவான்னு கூட சொல்லலாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன், இல்லை நிறைய பேர் ஃபாரினர்ஸுங்க இருக்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வார்க்கலா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. ஸோ பயங்கர எக்ஸ்பென்ஸானு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு மீடியமாக சொல்லலாமே. ரொம்ப கம்மியும் கிடையாது, ரொம்ப அதிகமும் கிடையாது, ஒரு மீடியமான ரேட்டு. ஸோ சில இடத்துல கொஞ்சம் ஏமாத்துறாங்க. இந்த போட்டிங் கீட்டிங் இந்த மாதிரி கயக்கிங் எல்லாம் போகிறீங்கன்னா பார்த்து போங்க, ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் எல்லாத்தையும் தெரிஞ்சு ஒரு 4 பேர்கிட்ட விசாரித்து அதுக்கப்புறம் போங்க. தெரியாமல் போயிட்டு அதுக்கப்புறம் ரேட்டு என்னடா இவ்வளோ ரேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு எல்லாம் கேட்காதீங்க. ஸோ அதுதான் சொன்ன மாதிரி ஒரு மினி கோவா மாதிரி. ஸோ இது போய் நம்ம ஸ்டே எடுத்தாச்சு. ஸோ வேறு வார்க்கலாவில் என்ன இருக்குன்ட்டு பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் நான் உங்கள் பரத். பாய்.